நமஸ்காரம். சேகர் சனாதனா யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை அமைக்க வச்சேன்னா உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனேன்னா ப்ரீவியஸ் 11 எபிசோட்ஸையும் இது வரைக்கும் கேட்காத அதில் கேட்டுக்கலாம். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூடியூப்லேயே ரெக்கார்ட் பண்ணுங்க. நன்றி. இப்போ நம்ம 11 எபிசோடு முடிச்சிட்டோம். 12வது எபிசோடு இதான் நிறைவு பகுதி. இன்றுடன் நம்ம காசி யாத்திரையை பற்றி பூர்ணமாக முடிக்க போகிறோம். நம்ம காசி யாத்திரையில் இப்போ கயாவை முடிச்சிட்டோம். அங்கே கயாவை பார்த்துட்டு புத்த கயாவை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். இப்போது நேராக நம்ம இங்கேருந்து காசிக்கு போகிறோம். காசிக்கு போய் சேர்ந்தவுடன் அடுத்த நாள் காலையில் எழுந்து கங்கைக்கு போய் நல்லா நிம்மதியாக ஒரு ஸ்நானம் பண்ணுங்க. கிடைக்கிறதுக்கு அரிய சான்ஸாக கிடச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் மிஸ் பண்ணாதீங்க. எத்தனை நாள் கிடைக்கிறதோ குளிக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நல்லபடியாக போய் கங்கையில் குளிச்சுட்டு கங்கா மாதாவுக்கு தேங்க் பண்ணுங்க. காசி யாத்திரை நல்லபடியாக முடியறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு கங்கா மாதாவுக்கு தேங்க் பண்ணி ஒரு கங்கா பூஜையும் முடிக்குவாங்க. முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்து உங்கள் சாஸ்திரிகிட்ட சொல்லி தம்பதி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யார் உங்கள் தம்பதியாக அவள் ஏற்பாடு பண்ணுறாளோ அவளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை உபச்சாரங்களையும் செஞ்சு அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தட்சணையும் கொடுத்து அவளுக்கு பாத பூஜை பண்ணி அந்த தம்பதி பூஜையை சிறப்பாக பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தேவையானது வேஷ்டி, புடவை, திருமாங்கல்யம், மெட்டி, மங்கள சாமான்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் தேவைப்படுறது இல்லையா. இதெல்லாம் அந்த ஊரில் போய் நீங்கள் தேடிட்டு இருக்காதிங்க, கடை கடையாக போயிட்டு இருக்காதிங்க. நேரமும் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிற அளவில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பட்ஜெட்லாம் கிடைக்காது. நீங்கள் அங்கே ஒரு தம்பதி பூஜை பண்ணுறது, அலகாபாத்தில் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் எங்கே கிளம்புறோ அங்கேயே நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கிளம்புனா தான் சௌக்கியமாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அன்றைக்கி தம்பதி பூஜை பண்ணி அவள் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் ஒரு கடையில் கொடுத்துருப்பேன் கங்கா தீர்த்தத்தை பேக் பண்ண சொல்லி. அது ஒரே ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரமாக ராமநாத சாமிக்குன்னு எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குது நினைக்கிறேன். அதோ கடைக்கு போயிட்டு உங்களுடைய சீல் பண்ண அந்த பாத்திரங்களெல்லாம், சொம்புகள், கங்கா சொம்புகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மீதமுள்ள தண்ணி கேனையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் வச்சுட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய பாக்கி இடங்களை பார்க்க போகலாம். நம்ம வந்து காசியில் எல்லா படித்துறைகளையும் பார்த்து விட்டோம். முக்கியமான படித்துறைகள் ஹரிச்சந்திராகட், மணிகர்ணிகாகட் எல்லாம் பார்த்துட்டோம். ராணி அகல்யாபாய் கட்டிய அந்த கோயிலை பார்த்தோம். துளசிதாசனுடைய ராமசரிதம் எழுதின அந்த கோயிலையும் பார்த்துட்டோம். அவருடைய பாதச்சோடிகளை நமஸ்காரம் பண்ணிட்டோம். அங்கே போய் நம்ம பிந்துமாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் அந்த நதிக்கரை ஓரமாக பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணினோம். அடுத்தபடியாக அங்கேருந்து துண்டு விநாயகர் கோயிலுக்கு போனோம். காசி விஸ்வநாதரை பார்த்தோம், காசி விசாலட்சுமி பார்த்தோம், அன்னபூர்ணியை பார்த்தோம், துர்கா மந்திருக்கு போயிட்டு வந்தோம். அடுத்தபடியாக சங்கட மோட்ச அனுமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், காலபைரவர் பார்த்தோம். இதெல்லாம் லாஸ்ட் டைமே பார்க்குற பிளானில் இருந்து நம்ம பார்த்துருப்போம். மோஸ்ட்லி விட்டு போகிறது எது இருந்தாலும் இது வாட்டி பார்க்குறதா பார்த்துக்கோங்க. கூடவே நீங்கள் அடுத்தபடியாக பார்க்க வேண்டிய இடங்கள்னு சொன்னால் இங்கே காசி மகாராஜாவோடைய அரண்மனை இருக்குது. தெற்கு பக்கத்தில் ஊர் வாரணாசி தெற்கு பக்கம். அங்கே போய் அதை பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் அந்த காசி ராஜா தானமாக கொடுத்த 1300 ஏக்கர் நிலத்தில் மதன் மோகன்லால் மாளவியா கட்டிய ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி அங்கே இருக்குது. அதில் பல டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் எல்லா இடத்துலையும் பெரிய பெருசாக கட்டியிருக்காங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 110 வருஷம் அது கட்டி 1916 கட்டிலாம் நினைக்கிறேன். அதை போய் பார்த்தேன்னா அது ஒரு முக்கியமான இடம், பார்க்க வேண்டிய இடம். அதையும் பாருங்க. இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சாரநாத்னு அங்கே இருக்குது. அங்கே சின்னதாக ஊர் பேர் சாரநாத். சாரநாத்னா அவள் ஏதோ ஒரு பாஷையில் மான் நகரம்னு சொல்கிறான். மான் நகரம். அங்கே மான் பூங்கான்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த இடத்துக்கு போகிறேன்னா இது கிமு 5ஆம் நூற்றாண்டே அந்த பக்கத்தில் வந்த புத்தர் அங்கே 4 மாதம் தங்கியிருந்ததாக சொல்கிறான். அங்கே வந்து அவரோட முதல் போதனை அங்கே தான் ஆரம்பித்தாராம். அதனால் அந்த இடத்துல வந்து பெருசாக ஒரு கோயில் கட்டியிருக்கான். அந்த கோயில் 200 அடி உயரம் சொல்கிறான். பெரிய கோயில் தான். போய் அங்கே வந்து அந்த புத்தர்களுக்கு முக்கியமாக 4 ஸ்தலம் இருக்குது. அவள் பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள். அதில் ஒன்று இது சாரநாத். அவ்வளோ உயரமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள்லாம் அதுக்கு நிறையா பக்கத்தில் விகாரங்கள்லாம் கட்டியிருக்கான். பௌத்த விகாரங்கள்லாம் கட்டியிருக்கான். கடைசியாக குப்தர் கூட அங்கே பெரிய ஸ்தூபி ஒன்று கட்டியிருக்கேன்.
ஸோ இதெல்லாம் அந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக அங்கேருந்து வந்து அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் இருக்கா, ஷோழி அம்மன் பேர். காசி விஸ்வநாதருடைய சகோதரியாக சொல்லப்படுகிறது. அந்த அம்மா ஊருக்கு வெளியில் இருக்கா. அந்த அம்மனை போய் தரிசனம் பண்ணணும். பண்ணாமல் இந்த காசி யாத்திரை பூர்த்தி ஆகாது. அந்த அம்மா போய் பார்த்து அந்த கோயிலுக்கு பக்கத்திலே சோழி விற்பாள், சோழிகள். இந்த சோழிகள் சிலதை வாங்கி அம்மன்கிட்ட போய் தரிசனம் பண்ணி, இந்த சோழி பலன் உனக்கு, காசி பலன் எனக்குன்னு சொல்லணும். அவள் அதை இந்தியில் சொல்லி தருவாள். சோழி பலன் தும்கோ, காசி பலன் ஹம்கோ அப்படின்பா. அதை நம்ம எதை சொன்னாலும் எந்த பாஷையில் சொன்னாலும் சாமிக்கு புரியும், கவலை இல்லை. நீங்கள் அதை கொண்டு போய் அதை சாமிக்கு போட்டுட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பூசாரி இருப்பார், அவருக்கு தட்சணை கொடுத்துட்டும் அவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சாலும் தான் காசி யாத்திரை அங்கே பூர்த்தி ஆகிறது. இதற்கு பிறகு உங்களுக்கு காசியில் பார்க்க வேண்டிய இடங்கள் ஒன்றும் பெருசாக இருக்காது. இன்னும் காசியில் பார்த்துட்டே இருக்கலாம். ஆயிரக்கணக்கான கோயில் இருக்குது, சின்னது பெருசுமா. முக்கியமான இடங்கள்லாம் நிறையா இருக்குது. பௌத்தர்களுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது. அதனால் இது முக்கியமான இடங்களை சொல்லியிருக்கேன். டைத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டோ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் அங்கேருந்து கிளம்பணும். சாஸ்திரிகளுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுத்துட்டோ, சம்பாவனை போய் கொடுத்துட்டோ, நமஸ்கரித்து கொண்டு காசி யாத்திரை வந்தோம், நல்லபடியாக முடிந்ததுன்னு சந்தோஷமாக அங்கேருந்து காசி விஸ்வநாதரின் தரிசனம் நினச்சிட்டு, காசி விசாரிச்சு நினச்சி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டோம், நல்லபடியாக கிளம்புங்க. ஊருக்கு வந்து சேர வேண்டியது, யார் யார் புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டியது. எல்லா கங்கா சொம்புகளையும் சாமி பேரைகளை வச்சு பூ போட்டு வச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம திருப்பி ராமேஸ்வரம் கிளம்புறோமோ அது வரைக்கும் பூ போட்டு அதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கணும். அதற்கு பிறகு இன்னொன்று, காசியில் இன்றைக்கி இருக்கும்போதே பஸாருக்கு போங்க. அந்த ஊரில் காசிப்பட்டு ரொம்ப விசேஷம். அந்த ஊரில் பஸாரில் போய் வாங்காதவன் இருக்க மாட்டான். காசிப்பட்டெல்லாம் புடவைகள்லாம் பிரமாதமாக இருக்கும். ஸோ விலையும் ரொம்ப சகாயம். அதே புடவைகள்லாம் இந்த ஊரில் 3 பங்கு விலை விற்கும். அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான புடவைகள்லாம் அங்கே கிடைக்கிறது. நம்ம அதுக்கு சாஸ்திரியோட உதவியை தான் நாடணும். அவளுக்கு தெரிஞ்ச கடைகள் இருக்குது. அவள் சொல்கிற இடத்துல சரியான ஜெனியூன் ஐட்டம்ஸ் கிடைக்கும், சகாய விலையில் கிடைக்கும். ஆனால் அவளை உதவியை வச்சுட்டே போடும். எந்த ஒரு வண்டி வாகனம் ஃபிக்ஸ் பண்ணாலும், கடைக்கு போனாலும், சப்தரிஷி பூஜைக்கு போனாலும் எல்லாம் அவளோட உதவியோடு போனால் எல்லாமே சகாயமாக நடக்கும். ஒன்று இதை முடிச்சுட்டு நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு கிளம்ப வேண்டியது. ஊருக்கு வந்து எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு கிளம்பினேன்னா ராமேஸ்வரம் போய் திருப்பி சாஸ்திரிகளை அணுகி ருத்ர பூஜை பண்ணணும். எல்லா சொம்பியும் வச்சு 9 சாஸ்திரிகளோ 12 சாஸ்திரிகளோ உட்காருவான். ருத்ர ஜபம் சொல்லி ருத்ர பூஜை பண்ணுவாள். எல்லா கலசத்து மாதிரி பூ போட்டு நம்மளும் உட்காந்து அதில் பங்கெடுத்துக்கணும். எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அதில் யாராவது உங்களுக்கு 2-3 சாஸ்திரிகளாவது உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு போட்டு அவருக்கு தட்சணை கொடுத்து அவள் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கணும். அதற்கு பிறகு உங்களுக்கு நேராக கோயிலுக்கு போய் ராமநாத சுவாமிக்குன்னு வச்சுருக்கக்கூடிய பெரிய சொம்பு ஒன்று, அதில் கங்கா தீர்த்தம் வச்சுருப்பேன் இல்லையா, அந்த சொம்பு தீர்த்தத்தை எடுத்து அவருக்கு ராமநாத சுவாமிக்கு கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணணும். கோயிலுக்கு போங்க, சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. குருக்கள்கிட்ட கொடுத்தேன்னா அவர் வந்து அதை உடச்சி அவர் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பாத்திரத்தை ஓரத்தை தூக்கி எரிஞ்சுடுவார். அது போய் யாரும் கேட்டுட்டு இருக்க வேண்டாம், அது கோயிலை சேர்ந்தது. பார்த்துட்டு கோயிலை இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் கோயில் இருந்தால் அதையும் பார்த்துட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக வாங்கோ. உங்கள் சாஸ்திரிகளுக்கு சம்பாவனையை கொடுங்கோ. உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளும் முடிகிறது. அதற்கு பிறகு ஊருக்கு வந்து எல்லா கங்கா சொம்பியும் எடுத்து திருப்பி சாமி பேரில் வச்சு ஒரு சமாராதனை பண்ணிக்கோங்க. சமாராதனை சும்மா அவளுக்கு எந்த தெய்வத்தை வச்சு பண்ணுவேளோ அதை மாதிரி வச்சு ஒரு சமாராதனை சின்ன இடத்துல ஒரு ஆத்து சாஸ்திரியில் வச்சு கூட பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சு உங்கள் சொந்தக்காரர்களெல்லாம் கூப்பிட்டெல்லாம் அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம். இன்றைக்கி மடபாயத்தோடு சாப்பாடு போடுவோம். சாப்பாடு போட்டு அவள் எல்லாருக்கும் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் அவளுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமானாலோ அந்தந்த சைஸில் கங்கா சொம்பியும் கொடுக்கும் வந்தவாளுக்கெல்லாம். இத்துடன் உங்களோட காசி யாத்திரை நிறைவடையும். சாமிக்கு நமஸ்காரம் பண்ணி காசி யாத்திரை பூர்ணமாக முடிஞ்சது. எல்லோரும் ஒத்தாசை பண்ணி ரொம்ப நன்றி சாமிகிட்ட வேண்டிக்கோங்க. பித்தர்களுக்கெல்லாம் வேண்டிக்கோங்க. ஏன்னு கேட்டேன்னா மனுஷாளுக்கு 3 விதமான கடன்கள் இருக்குது. 3 கடன் என்னன்னு சொன்னால் தேவக்கடன், ரிஷி கடன், பித்ரு கடன் சொல்கிறான். தேவ ரிஷி பித்ரு கடன்களை தேவ ரிஷி கடனில் நம்ம வேறு ரூபத்தில் முடிச்சுடுறோம். பித்ரு கடன் எப்படி முடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த காசி யாத்திரை ஒத்தாசை பண்ணுறது. இந்த காசி யாத்திரை பண்ணுறவா எல்லாரும் இந்த பித்ரு கடன் பூரணமாக நீங்கி விடுகிறது. இந்த கர்த்தாவுக்கு காசி யாத்திரை செய்வதன் மூலமாக
அவர் பித்ருக்கடன் முழுக்க தீங்கி விடுகிறது. அதனால் அவர் குடும்பத்தில் பித்ரு சாபம் இருக்காது, பித்ரு பிரச்சனைகள் இருக்காது, பித்ருவோட ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கும், சகல க்ஷேமமும் நடக்கும். இதுதான் காசி யாத்திரையின் பலன். ஆகவே இந்த விஷயத்தில் 12வது வாரம் இன்னையோடு முடிக்கிறோம், நல்லபடியாக சுபமாக முடிக்கிறோம். அதனால் மேற்கொண்டு நான் ஏதாவது அடுத்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறதா இருந்தால் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறேன். யார் யார் அதை கேட்கணுமோ பண்ணுங்க. இதில் நீங்கள் கேட்டவா எல்லாருக்கும் யார் யாருக்கு காசிக்கு போகணுமோ, யாத்திரை பண்ணணும் நிர்பந்தம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக வேறு ஏதாவது நல்ல டாபிக் போட்டாக்கோ நீங்களும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லபடியாக முடிஞ்சது. சுபம். எல்லாருக்கும் நமஸ்காரம்.